அப்போது ஒரு தனிநபர் பப்ளிக் பிரைவேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய தனிநபரை உள்ளடக்கக்கூடிய திட்டத்தை பற்றி அப்போது பேசவே கிடையாது. ஆனால் இப்போது தனிநபரை உள்ளடக்கியது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காதது, இதுவரைக்கும் தீர்ப்புகளிலே பார்க்காத ஒன்று, தனியாக ஒன்று அரசுக்கென்றே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிற போது ஒரு தனியாரை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி அழைந்தீர்கள்? அப்படி அழைக்கிற போது யாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்தீர்கள்? அப்படி அறிவிப்பு கொடுத்து அவைகளை மக்கள் முன்னால் வைத்து ஆட்சேபனை கேட்டிருக்க வேண்டும். இவைகள் எல்லாமே இல்லாமல் யாரோ ஒரு சில பேருக்கு மட்டும் திட்டமிட்டு இதில் இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய நகரங்களை ஆக்கிரமித்து அவர்களுக்கு உதவுகிற வகையிலே முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார்கள். மும்பை போன்ற இடங்களிலே கிரேட்டர் மும்பை என்ற பகுதியில் என்று சொல்லி ஏறக்கூடிய அங்கே இருக்கிற ஸ்லம்களை முக்கால்வாசி அழித்தே விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள். அதே போலவே தான் சென்னை பெருநகரத்திலே இங்கு இருக்கக்கூடிய அடையாறு ஆற்றை நாங்கள் அகலப்படுத்துகிறோம் என்ற பெயரிலையும், இதே போல் இங்கு இருக்கக்கூடிய ஆறுகளை அகலப்படுத்துகிறோம் என்ற பெயரிலையும் ஒரு தனிப்பட்ட மிகப்பெரிய நபர்கள் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கல்லூரிகள், அது வளாகங்கள், அவைகளுக்கான வணிக முறைகளை பயன்படுத்துவதற்கான முறையிலே இதை அதிகாரிகளுடைய துணையோடு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவர்கள் பெரும் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் சார்பாகத்தான் இருக்கிறார் என்பதை இந்த திட்டம் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது.